விடுபருவ விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ணத்துக்கான போட்டிகள் இப்பொழுது துபாயில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்திய 19 அணியும் பாகிஸ்தான் 19 அணியும் ஒரு பரமெதிரியான 2 அணிகளும் போட்டியில் பங்கேற்றிருந்தார்கள். ஆரம்பத்தில் மழை குறுக்கிட்டது காரணமாக இந்த போட்டி 49 ஓவராக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் UAE வெற்றி கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறப்பான ஒரு அபாரமான வெற்றியை கொண்டாடியிருந்தது. அந்த வகையில் பாகிஸ்தானும் சிறப்பான ஒரு வெற்றியை மலேசியாவோடு பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே 2 அணிகளும் மோதும் போட்டி எப்பொழுதும் விறுவிறுப்புக்கும் மத்தியிலே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பாகிஸ்தான் இந்த போட்டியில் நாணயவீச்சு வெற்றி பெற்ற தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாளர் வைபவ் சூரியவன்சி 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து ஒரு ஏமாற்றம் அளித்திருந்தார். அதன் பின்னதாக ஆயுஷ் மாத்திரை 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 ஆட்டங்களாக 38 ஓட்டங்கள் அதிரடியாகப்பட்டிருந்த ஆட்டம் இழந்திருந்தார். இவர் 2வது கட்டுக்காக ஜோர்ஜோடு இணைந்து 39 பந்துகளில் 49 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக வேதன் ட்ரிவேடி 7 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். குண்டு 22 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க 19.5 பந்து வீச்சில் 113 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளிலிருந்து தடுமாறியிருந்தது இந்திய அணி. அதன் பின்னதாக 5வது கட்டுக்காக குண்டு மற்றும் ஜோர்ஜுக்கு இடையில் 60 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக 176 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளிலிருந்து 31.3 பந்து வீச்சில் தடுமாறி இருந்தது. அதன் பின்னதாக சவுஹான் இறுதியில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு கிலான் பட்டேல் 6 ஓட்டங்கள், நினில் பட்டேல் 12 ஓட்டங்கள், தேவேந்திரன் 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழக்க ஹாரோன் ஜோர்ஜ் அதிகப்படியாக 4 ஓட்டங்கள் 12, 6 ஓட்டம் 3 இடங்களாக 85 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பொறுப்புடன் ஆடியிருந்தார். அதன் காரணமாக 46.1 பந்து வீச்சில் 240 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி பெற்றிருந்தது. பாகிஸ்தான் பந்தய வெற்றியை பொறுத்தவரையில் முகமது ஷாயம் மற்றும் அப்துல் சுஹான் தலா 3 விக்கெட்டுகளையும், ஷாஃபிக் 2 விக்கெட்டுகள் மற்றும் ஹமட் ஹுசைன் மற்றும் ஹாலி ராசா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சிலே பாகிஸ்தானியை பொறுத்தவரை 241 ஓட்டங்கள் இலகுவாக பெற்றுவிடுவார்கள் என்ற அடிப்படையில் 49 ஓவர்கள் நீடிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஓஸ்மான் கான் 16 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க சமீர் மின்காஸ் 9 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்தது. மலேசியாவோடு 177 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலியசன் 0 மற்றும் அகமட் ஹுசைன் 4 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். மலேசியாவோடு 133 ஓட்டங்கள் சதத்தையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே ஃபார்ஹான் யூசப் அணியின் தலைவர் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்கள் 23 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்ததோடு ஷாக்கூர் 4 ஓட்டங்கள், அப்துல் சுஹான் 6 ஓட்டங்கள், முகமது ஷாயம் 2 ஓட்டங்கள், ஷாபிக் 2 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காத வழக்கில் அலி ராஷா 6 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார். அதிகப்படியாக இஷாஃப் அஷான் 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக 41.2 பந்து வீச்சில் பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்ட அணி சகல வீடுகள் இழந்து 150 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஏ குழுவிலே 2 போட்டிகளில் பங்கேற்ற 2 போட்டிகளும் வெற்றி பெற்ற 4 புள்ளிகளோடு இப்பொழுது முதலாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது இந்திய 19 அணிக்குட்பட்ட அணி. இந்திய பந்து வீச்சை பொறுத்தவரை தேவேந்திரன் 7 பந்துவர்கள் வீசி 16 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், கனிஷ் சவுஹான் 10 பந்துவர்களிலே 1 ஓட்டமற்ற பந்துவர் 33 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், கிஷான் குமார் சிங் 2 விக்கெட்டுகள், பட்டேல் மற்றும் வைபவ் சூரியவன்சி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய போட்டியில் சிறப்பாக பந்து வீசிந்த கனிஷ் சவுஹான் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.